நைட்டு பால்காரங்க வரவே இல்லையா, சரி டீ போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சி தாத்தா ஆல்ரெடி பால் பாக்கெட்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்துருக்காரு. நம்மளும் டீ போட வேண்டியது தான். நாங்கள் மார்னிங் வாங்குற பாலை ஈவினிங் போல் டீ போட்டு குடிச்சுக்குருவோம். ஈவினிங்லாம் நைட்டு வாங்குற பாலை காலையில் வச்சுக்கிருவோம். டீ குடிக்கக்கூடாது குறைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லோரும் குடிக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஆசை வந்துடுது. அதனால் இடையில எப்பயாச்சும் நம்மளும் டீயை குடிச்சிக்க வேண்டியது தான். இன்றைக்கி ரசம் வச்சு முட்டை பொரியல் தான். நேற்று நம்ம வீட்டில் ரசம் தான். இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோமா, அதனால் இன்றைக்கி ரசத்தையும் வச்சு முட்டை பொரியல் தான் ஸ்பெஷலாக. நம்ம எப்பயுமே டிஃபன் கட்டி மூடியெல்லாம் கொடுத்துருவோம். நம்ம ஆளுக்கு எப்பயுமே நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. அவங்க ஒரு தடவை மூடி பார்த்துட்டு தான் உள்ளேயே வைப்பாங்க. அதுவும் இன்றைக்கி ரசம் வேறையா சொல்லவா வேணும் ஒளிகிறோன்ட்டு நல்லா டைட் பண்ணி மூடிட்டு தான் கொண்டே போனாங்க. அவங்களுக்கு பை பை சொல்லி அனுப்பி வச்சுட்டு நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆயாச்சு. நம்ம தோட்டத்தில் வாழைக்கண்டெல்லாம் வச்சுருந்தோமா, அது நல்லா பெருசாக வந்துருச்சு. அதில் ஒரு வாழையில் மட்டும் வாழை தார் விட்டுருந்துச்சா, 3 நாளைக்கு முன்னாடியே தாத்தா பத்தியெல்லாம் பொருத்தி கபோர்டுக்குள்ளே நல்லா அடைச்சி வச்சுட்டாரு, புகை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோமா, நல்லா பழம் பழுத்து வந்துருச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே திடீர்னு அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. வாழை சம்மந்தமாக எதை பார்த்தாலுமே அப்பா ஞாபகம் வந்துடும். அதுவும் மெயினாக அந்த வாழைப்பழத்தை பார்த்தோன்னே. ஏன்னா வாழைக்கு இலையருக்கு போகும்போதெல்லாம் 1-2 தாரில் பழம்லாம் பழுத்துருக்குமா, அதில் ஒன்று ஒன்றா பிச்சு துண்டு நிறையா கட்டி கொண்டு வருவாங்களா, அந்த ஞாபகம் வந்துருச்சு. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை தேத்திக்கிட்டாச்சு சரி அப்படின்ட்டு.